பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக, கர்த்தருடைய கிருபை நிறைந்த நாளாக இருப்பதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் தான் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். சரி, இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா, லேவியர் ஆகமத்தில் பார்த்தோன்னா இந்த பலி செலுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல் குறித்து நிறைய எழுதியிருக்குது. பொதுவாக இந்த எண்ணாகமம், லேவியர் ஆகமம், உபாகமம் இது போன்ற ஆகமங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே தான் நிறைய ரகசியங்களை கர்த்தர் புதைத்து வைத்திருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். இது என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் சொல்லலாம். ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் பணிவிடை செய்கிறவர்களாக அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை பிரித்தெடுத்தார். எப்படி அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினார், எப்படி அவர்களை பிரித்தெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா, லேவியராகமம் 8வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து என்ன செய்கிறாரா? மோசே அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுக்கிறாரு, பலிபீடத்தின் மேலே இருக்கிற இரத்தத்தில் கொஞ்சம் எடுக்கிறாரு. இது ரெண்டை எடுத்து ஆரோன் மேலே, அவன் வஸ்திரங்கள் மேலே, ஆரோனுடைய குமாரர் மேலே, அவர்கள் வஸ்திரங்கள் மேலே தெளிக்கிறாராம். தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும், அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பார்த்தீங்களா? ஆரோனை, அவன் குமாரரை, அவர்களுடைய வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்தையும் அபிஷேக தைலத்தையும் எடுத்து கொஞ்சம் எடுத்து அவர்கள் மேலே தெளித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். இதனால் இன்றைக்கு நம்மளுடைய ரட்சிப்போடு அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல சத்தியாவியாகிய தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர், அவர் எண்ணெய்க்கு ஒப்பாக இருக்கிறார். அவர் பரிசுத்த தைல அபிஷேக எண்ணெய்க்கு ஒப்பாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே நம்மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அன்றைக்கு எப்படி ஆரோனையும் அவன் குமாரரையும் அவன் வஸ்திரங்களையும் அவர்கள் வஸ்திரங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினாரோ, அதே போல தான் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலும் அபிஷேக தைலமாகிய ஆவியானவராலும் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கின்றார். அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஆசாரியனாக, அவருடைய ஊழியனாக நம்மை இப்படி பிரித்தெடுத்திருக்கின்றார். ஆகையினால கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான். அவருடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்படும் போதே நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால நாமும் ஆரோனை போல, அவன் குமாரரை போல பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவனுடைய வஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு எதை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் இல்லை, இது நார்மலான ட்ரெஸ்ஸு தான். ஆனால் நம்முடைய சரீரம் ஒரு வஸ்திரம் மாதிரி தாங்க. இதுக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் தான் நம்ம, இதுக்குள்ளே இருக்கிற ஆவி தான் நம்ம ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சரீரம் என்னும் ஆடைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இந்த சரீரத்தை கூட தேவன் தனக்காக பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால் அவருடைய இரத்தம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றது. ஆகவே அதை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தருக்காக இன்னும் ஆழமாய் அவருடைய கிருபைகளை எண்ணி துதித்து அவரோடு கூட வாழ்வோம். அவருடைய காரியங்களை, அவருடைய ஆசாரிய ஊழியங்களை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வெளிப்பாடுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் ஆரோனே அவனுடைய குமாரரை, அவர்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவரே பிரித்தெடுத்தது போல, பரிசுத்தப்படுத்தினது போல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பலியாக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினால, ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய அபிஷேக தைலத்தினால எங்களையும் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். உடைய ஊழியங்களை ஆரோனை போல நாங்கள் நிறைவேற்ற, அவன் குமாரரை போல நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.